இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நம் ஆராதிக்கிற ஆண்டவர், நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். உபாகமம் 15:5 கர்த்தர் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார் என்று வாசிக்கிறோம். The Lord will greatly bless you. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். நாம் யாருமே கஷ்டத்தோடும் வேதனையோடும் பாரத்தோடும் துன்பத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிற ஆண்டவர் அல்ல. நாம் சகல கிருபைகளோடு ஆண்டவருக்காக சாட்சியாய் வாழ வேண்டும் என்ற ஒரே ஒரு நம்பிக்கை தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். எனவே தான் உபாகமம் புத்தகத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். அவரை தேடி வந்த ஜனங்களை ஆண்டவர் பல விதங்களில் ஆசீர்வதிப்பார். அவருடைய வார்த்தையை நம்பி வந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி பல விதங்களிலே ஆசீர்வதித்ததை நாம் இருந்திருக்கிறோம். இந்த காலை நேரத்திலே அந்த ஜனங்களை எத்தனை அதிசயமான பாதையில் நடத்தினார். அவளை ஆசீர்வதித்துக் கொண்டேதான் இருந்தார். இந்த நாள் வரை அந்த ஜனங்கள் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதை நாம் பார்க்கிறோம். அந்த ஜனங்கள் மீது ஒரு விசேஷ அபிஷேகத்தை வைத்திருந்தார். அதே போலதான் இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளாய் நாம் நிற்கும் போது கர்த்தர் சொல்கிறார், உன்னை மென்மேலும் நான் ஆசீர்வதிப்பேன். உன்னை ஆசீர்வதிப்பதோடு மாத்திரமல்ல, உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பேன். நம்ம தேவைகளை காட்டிலும் அதிகமாய் செயல்படுகிறான். நம் நினைப்பதை காட்டிலும் நிறைவாய் தருகிற நம் ஆண்டவர். இந்த காலை நேரத்தில் அப்படி நம்பி வந்த பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடுகிற ஆண்டவர் அல்ல. அந்த ஆண்டவர் தான் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற வார்த்தை, உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்களோடு சாபம் வராது, வேதனையை கூட்டார். நம் ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்களை ஒருவரும் தடுத்து நிறுத்த முடியாது. ஒருவேளை இன்னைக்கு என்னென்ன குறைகளோடு நம்ம காணப்பட்டாலும் கவலைப்படாதிருங்கள். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். நிச்சயமாய் நம் ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்து நம் வாழ்விலே முழுமையான காரியங்களை நிச்சயமாய் ஆண்டவர் செய்யலாமா? ஆண்டவரே, எங்களுக்கு நீ தந்த இந்த நம்பிக்கையின் வார்த்தைக்காக முயற்சிக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரப்பா. கர்த்தர் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார் என்று வாசிக்கிறோமே. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா? உம்மை நம்பின பிள்ளைகளை ஆசீர்வாதத்தோடு வாழவே நீர் வைத்திருக்கிறீர். அந்த முழுமையான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய குறைகள், எங்களுடைய பிரச்சனைகள், எங்களுடைய போராட்டங்கள் மாறட்டும் அப்பா. உங்களுடைய கிருபையுள்ள கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க. உங்களுடைய மகிமை கொடுக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.